ஜடாயு போகிறது தான் பிளானு இப்போ வரைக்கும். ஸோ பிளான்ஸ் மாறாதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஏன்னா கிளைமேட்டும் நல்லா இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு ஜடாயு வாண்டை வந்து ஈவினிங் சன்செட்டை பார்க்கலாம் தான் பிளானு. ஸோ பார்ப்போம் எப்படின்னா நடக்குதுன்னு. கேஃபேக்கு தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கிற ரூம்லேருந்து வந்து 2.5 கிலோமீட்டர் வந்து. ஸோ பைக் எடுத்து கிளம்பியாச்சு. ட்ரிப் ஆஃப் லைஃப் வந்தோம் கேஃபேக்கு. ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் இல்லைனா சன்செட்டுக்கு வாங்க. ஏர்லி மார்னிங் வந்தீங்கனாலும் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த மாதிரி டைமில் வந்தீங்கனாலும் வந்து இங்கே வந்து வியூவோட டைனிங் பண்ணலாம். இல்லை ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா சன்செட் ஆகும்போது இங்கே சூப்பராக இருக்கும் டைனிங்கு. ஸோ நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் வந்துட்டோம். ஈவினிங் வந்து ஜடாயு போகிறது தான் பிளானு. ஸோ அதனால தான் நம்ம ஆஃப்டர்நூன் வந்திருக்கோம். பட் நாங்கள் ட்ரை பண்ணோம். என்ன ட்ரை பண்ணோம்? சாண்ட்விச் பீஃப் சாண்ட்விச் ட்ரை பண்ணோம். பட் நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு. பட் அந்த என்னது அது மயோவா க்ரீமி ஒரு மாதிரி மயோ கொடுத்தோம். வேற லெவல் டேஸ்ட்டு, செம்மையாக இருந்துச்சு. இப்போ என்னன்னா இங்கே வந்து வீடியோ எடுக்கவே முடியல என்னால். வெளியே மரம் இருக்கனால மரத்துக்குள்ள உட்காந்துருக்கேன். வெளில போனாலே வந்து செம்ம அப்படியே வெயில் கொளுத்துது. நான் உங்களுக்கு பேக் கேமில் காமிக்கிறேன் வியூவை. காலைல டைம் வந்தீங்கன்னா கீழெல்லாம் இறங்கி போகலாம். சூப்பராக இருக்குது வியூவு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த கெஃபே வரீங்கன்னா மார்னிங் வந்துடுங்க. இல்லை ஈவினிங் சன்செட்டுக்கு வந்தீங்கன்னா வியூவோட வேறு மாதிரி இருக்கும். தரமான லொக்கேஷனு. என் ஃப்ரெண்டு தான் இதை சஜஸ்ட் பண்ணால். ரொம்பவே நல்லா இருக்குது கெஃபே. நாங்கள் ஆனால் மத்தியானம் வந்துட்டோம், என்ன பண்ணுறது தெரியல. ஸோ வந்ததுக்கு ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜடாய்க்கு வரலாம். ஸோ இப்படி தான் வியூ இருக்கும். ஸோ நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்தீங்கன்னா சன் வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கும். ஈவினிங் சன்செட் அப்போ வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சன்செட் ஆகும்போது நீங்கள் இங்கேருந்து சன்செட்டோட வந்து நீங்கள் ஈவினிங் எதாவது காஃபி ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிட்டு உங்கள் லவ்டு ஒன்ஸோட என்ஜாய் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இங்கே கப்புள்ஸ் தான் வராங்க. நாங்கள் மட்டும்தான் பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோடு வந்தீங்கன்னா 5 to 6 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அங்கே வந்து கீழே நடந்து போகலாம். ஸோ இது ஆஃப்டர்நூன்னால அலோவ் பண்ணாமல் இருக்காங்க. எஸ் ஃபீல் தி ஸ்கைன்னு அழகாக போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இங்கே கிளிஃபில் வந்து நிற்கும் போது வேறு லெவலில் இருக்கும். ஈவினிங் டைம்லாம் வந்தீங்கன்னா இங்கே அழகாக உட்காந்துட்டு செம்மையாக சிவியோட கிளிஃபில் அழகாக காஃபி ஸ்நாக்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ட்ரோன் ஷாட்ஸ் மட்டும் அலோடு இல்லைன்னாங்க. அது மட்டும்தான் ஒரு சின்ன கவலை. மற்றபடிலாம் சூப்பராக இருக்குது வியூ. இப்போயே 1 o'clock இப்போயே இப்படி இருக்குது. ஆனால் ஈவினிங் டைம்லாம் செம்ம ரஷ்ஷாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம ஜடாயு போகலாம். Later that same evening. ஜடாயோட எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது எப்போ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா டெய்லியும் 10 AM to 5:30 இன் வீக் டேஸ். வீக்கெண்ட் வந்து 6 PM வரைக்கும் இருக்கும். பர் ரெட்டுக்கு வந்து 266 சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் என்ன சின்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெறும் கேஷாக தான் அக்செப்ட் பண்ணுவாங்களாம். ஸோ என்கிட்ட கேஷ் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. நீங்கள் எத்தனை பேர் வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கேஷ் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வர மாதிரி இருந்தால். இங்கே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை அலோவே பண்ண மாட்டாங்க. கேபிள் காருக்கு என்ன ப்ரைஸ் வந்துச்சுன்னா பர் ரெட்டுக்கு 290 வந்துச்சு. இது கார்டோ ஜிபேயில் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம கேபிள் காரில் ஏறியாச்சு. ஸோ இது வந்து என்னடா ஸ்பீடாக போகுது திடீர்னு. அப்படியா? சரி, இந்த மாதிரி கேபிள் கார் ஏறிட்டோம். இது வந்து 15 to 20 minutes தான் இருக்குமா. அது வேற இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் அலோடு இல்லை, ட்ரோன் அலோடு இல்லை, நிறைய பண்ணக்கூடாதுன்னு நிறையவே போட்டிருக்காங்க. ஸோ படிக்கட்டு வந்து 1260 படிக்கட்டான். ஸோ படிக்கட்டுலாம் போயிடாதீங்க என் ஃப்ரெண்டு சொன்னான். அதே மாதிரி ஈவினிங் 4 o'clock மேலே வாங்க அப்படின்னா. நாங்கள் வந்ததே வெனஸ்டே, அப்பயே இவ்வளோ கூட்டம். மினிமம் ஒரு 200 பீப்புளாச்சும் இருப்பாங்க. வீக்கெண்ட்லாம் சத்தியமாக வந்துடாதீங்க. ஸோ இப்போ நாங்கள் 2 பேர் இருக்கறனால எங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு கேபின் கொடுத்து கரெக்டாக அனுப்பிச்சிட்டாங்க. நான் ஜாலியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வீக்கெண்டில் சத்தியமாக வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் வியூ ஆஃப் ஜடாயு. அது கல்லாடா கண்ணு. சமயத்துல வீடியோல எதுக்கு முதல்ல இங்க செலவு வச்சாங்க? இது விமன் சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க. ராமர் அந்த சீதையை கடத்திட்டு போயிடுவார்ல. ஸோ இந்த கல்லுக்கு தான் போய் வந்து ராவணன் வந்து சீதையை அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப.
எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? படியெல்லாம் வந்து இருந்தா செத்துட்டு இருப்போம். செமையா இருக்கு. எப்படின்னா ஒரே மலையா இல்லை, குட்டி குட்டியா மலை மலையா ஏறி வருது. ஹைட்டு தான்டா மலை. கேபிள் கார்ல இருந்தனால நமக்கு தெரியல. மேலே ரீச் ஆயிட்டோம். இப்போ உள்ளே போகலான்னு பார்த்தா இப்போ வந்து அலௌடு இல்லைன்னு கீழே சொல்லிட்டாங்க. அதனால நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 o'clock ஆக போகுது. அப்போயே எங்களுக்கு வெயில் வந்து எப்படி அடிக்குதுன்னா அப்படியே சன்னு ஸ்லாப் அந்த மாதிரி அடிக்குது எங்களுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா வீக் டேஸில் அதுவும் 4 o'clock மேலே வாங்க, இங்கே ரீச் ஆகிற மாதிரி பாருங்கள். ஸோ ரொம்ப சீக்கிரம் வந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி இங்கே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அலௌடு இல்லை, சிகரெட்டு, ட்ரிங்க்ஸபிள் இந்த மாதிரி எது இருந்தாலுமே கார் இல்லைனா பைக்கில் வந்து வச்சுட்டு வந்துடுங்க. இப்போ ஏன்னா இங்கே வந்தீங்கன்னா அலோடே இல்லை. இங்கே போகும்போது அங்கே பிளாஸ்டிக் டஸ்ட்பின்ஸ் வச்சுருக்காங்க, அங்கேயே போடுற மாதிரி இருக்கும். சிகார்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பைக்லேயே வச்சுட்டு வந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம போயிட்டு ஏதாவது சுற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு 1 hour கிட்ட இருக்குது. ஸோ சுற்றி போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம். நான் உள்ளெல்லாம் போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ அந்த போர்டிலலாம் என்னென்ன போட்டிருக்கு என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். வாங்க போகலாம். இதெல்லாம் நான் வாயால் சொல்கிறதுக்கு நீங்களே படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக இதெல்லாம் கூகுள்லேயே இருக்குது ஆர்டிகல்ஸு. ஸோ இது வந்து சிமெண்ட்டில் மேட் பண்ணது, இது எப்போ மேட் பண்ணது எல்லாமே. கரெக்டாக கோயிலாண்ட மட்டும் இருக்குங்க பாரு. மலை மேல இருக்கும்டா, அங்க மலை மேல கட்டினா வரதான் செய்யும். இல்லை இப்போ அங்கே ஜடையாண்டா ஒன்று கூட காணுமே. இவங்களே எடுத்து போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ராமர் அனுமார் இருக்கு. இது வந்து இவங்களே எடுத்து ஒரு 10-15 காட்டு வளர்ந்து பிடிச்சி எனக்கு தெரிஞ்சு இவங்களே இங்கேயே சாப்பாடு போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா. அறக்குது கொடி. கோயிலை சுற்றி எங்கே பார்த்தாலும் குரங்கு தான் இருக்குது. ஸோ அவங்களே போட்டு வளர்க்குறாங்களா இல்லை இங்கேயே குரங்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் செம்ம ஹைட்டாக தான் இருக்குது. நம்ம கேபிள் காரில் வந்ததுனால நம்மளுக்கு தெரியலங்க. கீழே பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும்னு தெரியுதா? கீழே ரோட்டில் வண்டிலாம் போகுது. பக்கத்தில் என்ன செம்மையாக காத்தடிக்குது. ஆஹா. ஸோ இங்கே வந்தீங்கன்னா வித்தின் 1 hourக்கு மேலெலாம் ஒன்றுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒன்றுமே இல்லை. ஸோ கூட்டமாக இருந்தால் தான் செம கடுப்பு. மற்றபடி வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் நல்லா எடுத்துகிட்டு 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக போகலாம். இங்கேருந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ராமர் பாதம் இருக்கான், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து விமன் சேஃப்டிக்காக வச்சதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஜடாயு வந்து எதுன்னு எவ்வளோ ஹைட்டு எதில் செய்யப்பட்டாங்க சிமெண்ட்டில் அந்த மாதிரி எல்லாமே அதை பற்றி டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ அதையும் காட்டுறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த ராமர் எப்படி வந்து இந்த கழுக்கு ஜடாய்க்கு வந்து இது கொடுத்தாங்கன்னு. இங்கே பாருங்க ராமர் பாதம் இங்கே இருக்குன்னு சொல்லி ஸோ அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த கல்லை பார்க்கலாம் வாங்க. இதான் ராமர் பாதமா அவங்களுக்கு தெரியுதா? இது பின் பாதம், அது முன் பாதமா? ஸோ அங்கே தான் கட்டவர்கள் இருக்குன்னு சொல்லி அப்படியே கண்ணாடிக்கு மேலே அப்படியே ட்ரா பண்ணி வச்சுருக்காங்க. அதை வச்சு தான் சொல்கிறேன். தாண்டி போய் உள்ள போய் காசு போடணும். பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி இவங்களே வளர்க்குறேன். எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இவங்களே தான் இங்கே வளர்க்குறாங்க போல. அதனால தான் இங்கே இவ்வளோ குரங்க. இந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஆஹா செம்மையாக இருக்குது இப்போ கிளைமேட்டு. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க என்ன தெரியுது போய் பார்க்கலாம். அப்படியே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லு அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி வியூஸ் பார்த்து நிறைய இந்த மாதிரி வியூலாம் பார்த்து நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டே ஆகல. இதுக்கெல்லாம் எதுக்கு ஹெலிபேட் இதுக்கெல்லாம் யார் ஹெலிபேடில் வருவா? ஒரு ராமர் கோயில் இருக்குல்ல, ஸோ அங்க மோடி அங்க ரிலேட் பண்றாங்க. ஹெலிபேட்லாம் வச்சு வாங்க சார் அப்படின்னு. ஈவினிங் வந்து சன்செட்டை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்.
நாங்கள் ஜடாயில் வந்து வேறு எதுவும் பண்ண முடியாது இங்கே ஏதோ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் இனிமேட்டு. ஸோ நல்லா பார்த்தாச்சு. ஆல்ரெடி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ரொம்பலாம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வித்தின் ஒரு 1/2 hour to 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். வேறு எதுவும் இல்லை இங்கே. சரி வாங்க, எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன். சூப்பராக ஃப்ரீயாக இருக்குடா நம்ம இப்போ வந்த டைமுக்கு. பக்காவாக இருக்குது. நிறைய ஏற விட்டுருந்தாங்க, அந்த நகத்தெல்லாம் பிடிங்கிருப்பாங்களா நம்ம பசங்க. புல்லப் சைடு நான் ட்ரோன் ஷாட்லாம் ஓடி போயெல்லாம் எடுத்திருப்பேன் ரெக்கையில் அழகா. மேலே ஏற விட்டாங்கண்ணா. ஆமாங்க, ஜடாயு மேலே ஏறவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கங்கே எழுதியும் போட்டிருக்காங்க. எஸ், எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து வியூ பாயிண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உள்ளே அலோவ் பண்ணல. லைட்டும் இருக்குது பார்த்தீங்களா. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது. அது நான் ஃபஸ்ட்டு கல்லுன்னு நினச்சேன், மார்பிள் கல். ஃபஸ்ட்டில் பார்த்தா அது கண்ணாடி. ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்ட்ஸ் டாப் ஆஃப் தி ட்ரைங் டு, இது எது என்ன ரீசனுக்காக இங்கே இருக்க ஸ்டாச்சு அந்த மாதிரி. டிரான்ஸ்லேட்டட் பை ஜெய்குமார். ஸோ ஹிந்தி, அதுக்கப்புறம் இதுலேயும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும்னா, எனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், அதனால் போட்டிருக்கேன். ஸோ மியூசியம் ஆன் ஒர்க்கிங் ஆன் ப்ராக்ரஸ்ன்னு போட்டாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு என்னால் பார்த்து சொல்ல முடியல. ஸோ அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இவ்வளோ தூரம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். உள்ளே என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இதுக்காக ஒரு செகண்ட் டைம் வரணுமான்னு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம 555 பே பண்ணோம் ஒரு பர் ஹெட்டுக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ்க்காக இவ்வளோ கொடுக்குறத விட வேறு எதாவது மியூசியத்துக்குள்ளே இருந்தால் இன்னும் எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் நினச்சேன். ஸோ அதுதான் சின்ன வருத்தம். ஸோ அதான் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. என்ன இருக்குன்னு உள்ளேன்னு சொல்ல முடியல. சொன்ன மாதிரி இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, கன்னடம் இருக்குது. பட் தமிழை மட்டும் ஒதுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. தமிழை மட்டும் ஏங்க இப்படி ஒதுக்குறீங்க. ஸோ சன் செட் ஆக போகுது. இன்னொரு 2 to 3 seconds செட் ஆகிடும். வாவ், நைஸ் சன்செட். இதை நான் பீச்சில் பார்க்கணும்னு நினச்சேன். இதை நம்ம ஒர்க்கில் பீச்சில் பார்க்கணுன்னு நினச்சோம். ஆனால் நம்ம எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கே ஜடாயு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா சன்செட் ஆயிடுச்சு. நல்லா வருதா வீடியோ? நான் மேலே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஹா ஆஹா, இறங்கி விட்டதாடா சன்னு. சூப்பரா 30 செகண்டில் சூப்பராக ஜம்முன்னு இறங்கிச்சுப்பா. இவருங்க தண்ணி குடிக்கிற இடம்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வேணா தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அதனால பாட்டில்ஸ்லாம் அலோவ் பண்ணல போல். நீங்கள் பார்த்தீங்களா லைட்லாம் போட்டாங்க. கரெக்டாக இப்போ ஒரு 6:20 ஆகுது. 6:30 தான் கடைசி. ஸோ நம்ம மட்டும் தான் இருக்கோம். ஸோ அதனால் கடைசியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு தான். ஸோ இந்த லைட்டிங்லலாம் பார்க்க சும்மா செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஈவினிங் டைம் மட்டும் வாங்க. ஸோ கொஞ்சம் ஏர்லியாலாம் கிளம்பிடாதீங்க. கரெக்டாக ஒரு 4 மணிக்கு இங்கே ரீச் ஆகிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். நாங்கள் கடைசி பேட்ச் கேபிள் கார் போகிறதுனால எவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்குறேங்க. ஒரு செட்டு போனாங்க, அடுத்த செட்டுக்கு எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. கடன்னு வருது. எல்லாமே 50 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர் போடுறாங்க. அதை போய் நியரஸ்ட் வரும். வர்க்கலா 28 கிலோமீட்டர். வர்க்கலா தான் பக்கத்தில் இருக்குது. வர்க்கலா சாப்பிட்டு 52 கிலோமீட்டர். அதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணியாச்சு ஆல்ரெடி. வேறு எதாவது புதுசு இன்டர்நேஷ்னல் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பார்த்தீங்களா, பயங்கரம் 12D. நீங்கள் பாருங்க, டக்குன்னு போயிடுவாங்க போல். பாருங்க, நீங்கள் மதியான டைம்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடணும்னு நினைப்பீங்க. அவ்வளோ டயர்டாகிடுவீங்க. ஸோ ஃபேமிலியோடு வந்தால் நிறையவே ஸ்பாட்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு, என்ஜாய் பண்ணுறதுக்கு. நாங்கள் ஈவினிங் டைமில் வந்து அழகாக பார்த்துட்டு 12D ஷோ ஆமாம்மா. ஈவினிங் டைமில் அழகாக வந்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டு போயிடலாம். ஆஹா, எல்லாம் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஐயா தான் இருக்குது. PF 40, காஃபி 50. மசாலா தோசை 1 எல்லாம் 200 300 போட்டுருங்க. வாப்போம், இப்படி தான் போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது, போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.